அரசிக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பாண்டியனும் கோமதியும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கல்யாண நேரத்தில் அந்த குமரவேல் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அரசியும் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இதுக்கு இடையில் குமரவேல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. குமரவேல் அப்பா குமரவேலுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ பழையபடி ரவுடியாக மாறுடா, அப்போ தான் உனக்கு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூண்டிவிட குமரவேல் தன்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக அந்த மாப்பிள்ளையை போட்டு அடி அடின்னு அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வராங்க. பையனுக்கு இப்போ தான் கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கோம், இந்த நேரத்தில் பையனுக்கு இப்படி அடிபட்டு போச்சே, சகனமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வரப்போகுது. இதையெல்லாம் தாண்டி அரசியோட கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.